ஓப்போவோட ஃபோன்களில் எஃப் சீரிஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். அதிகமாக விற்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் அதிகமான இன்ட்ரெஸ்ட் எழுப்பக்கூடிய சீரிஸ் வந்து இந்த எஃப் சீரிஸ். இப்போ இதில் வந்து புதிதாக இந்த ஓப்போ F23 கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். F21க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஓப்போ F23 வருது. இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பேக் கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இப்போ ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க, கோல்டு கலர் மற்றும் பிளாக் கலரில். எங்கிட்ட இருக்கிறது இந்த கோல்டு கலர் வேரியன்ட். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பின்பக்கம் வந்து இந்த கேமரா மாடியூலை சுற்றி இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் டிசைன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வருது. ஓப்போ பிராண்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 8.2 mm திக்னஸ் மற்றும் 192 grams வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர். இதில் வந்து டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. USB Type-C போட்டிருக்கு, மைக் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் பவர் பட்டன். இது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. அது பக்கத்தில் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்ட்ஸ் போடலாம். ஹைப்ரிட் டூவல் சிம் ஸ்லாட் இது. ஸோ 5G சிம் இதில் வந்து நீங்கள் போடலாம். ஸோ அப்புறம் பாக்ஸில் வந்து Type-C கேபிள் இருக்குது. 80 watts சார்ஜர் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் இந்த ஃபோனில் வந்து 67 watts சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. கூகுள் டயலரா ஓப்போட டயலரானு சில பேருக்கு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து கூகுள் டயலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளேயில் வந்து ஒரு மாற்றம் இருக்குது. முன்னாடி வந்து F21 சீரிஸுக்கும் இதுக்கும் முன்னாடி வந்து AMOLED டிஸ்பிளே தருவாங்க. பட் இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே தான் தராங்க. 6.72 inch டிஸ்பிளே, சேம் சைஸ் தான். பட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடி இந்த IPS LCD பேனல் வருது. 680 nits பிரைட்னஸும் தராங்க. கலர்ஸ் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே வந்து அவங்க தரல. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோடி இது வருது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சிப்செட் தான். முன்னாடி வந்த Snapdragon 695 சிப்செட் வந்து இதுலேயும் தந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து மாற்றம் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான். 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. ஸோ அதிக ஸ்டோரேஜ் கிடைக்குது. சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இப்போதைக்கு எனக்கு விலை தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஃபோன் வரக்கூடிய விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பல வேறு கம்பெனிலேருந்து சில மாடல்கள்லாம் இருக்குது. அதாவது கேம் ஃபோக்கஸ்டாக விளையாடக்கூடியன்னு நினைக்கிறவங்களுக்குலாம். ஏன்னா முன்னாடியும் அதே தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. கேம்ஸ் விளையாடலாம். இப்போ நீங்கள் கால் ஆஃப் டியூட்டிலாம் வந்து விளையாடி பார்க்குறீங்க. பட் இது வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் இல்லை, ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்னு வேணால் சொல்லிக்கலாம். கேமராவை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. பின்பக்கம் கேமராவில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா, ஒரு 2 MP சென்சர், டெலிஃபோட்டோ சென்சர் இருக்குது. அப்புறம் ஒரு 2 MP மைக்ரோ லென்ஸ் தராங்க. செல்ஃபிக்கு வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. 16 MP அப்கிரேட் பண்ணி 32 MP கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. வழக்கம் போல் ஓப்போ சீரீஸில் எஃப் சீரீஸில் நம்ம எதிர்பார்க்கும்படியான கொஞ்சம் பிரைட்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இதில். ஸோ இப்போ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p வீடியோ சாம்பிள். 4K இது வந்து இதில் எடுக்க முடியாது. 1080pயோட வீடியோ சாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எப்படி இருக்கும் நினச்சிங்கன்னா வீடியோ இப்படி இருக்கும், ஆடியோ குவாலிட்டியும் இப்படி இருக்கும். ஓப்போ F23யோட ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இது. அப்புறம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து அதுவும் ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4300 4500 mAh பேட்டரி வந்து இந்த எஃப் சீரிஸில் கொண்டு வருவாங்க.
இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொண்டு வராங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் கூட்டியிருக்காங்க. ஸோ 33 வாட்ஸ்லேருந்து இப்போ அப்கிரேட் பண்ணி 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஒரு 50 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ஃபோனை. ஸோ அதிகமான ஒரு பேட்டரி பேக்கப், அதே மாதிரி ஒரு குயிக்கான ஒரு சார்ஜிங் திறன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச். ஸோ இதான் வந்து Oppo F23. டிஃப்ரென்சஸ் முன்னாடி வந்து F21 சீரிஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸ் தான். ஒன்று வந்து டிஸ்பிளே, அது வந்து பார்த்தீங்கன்னா அமுலேட்லேருந்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு IPS LCD பேனல் கொண்டு வந்திருக்காங்க. பட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகுது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் வந்து கூட்டியிருக்காங்க 67 வாட்ஸுக்கு. செல்ஃபி வந்து 16 மெகாபிக்சல்லேருந்து 32 மெகாபிக்சலுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரென்சஸ் இந்த Oppo F23ல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் வந்து Oppo ஃபோன்கள் யூஸ் பண்ணுறீங்களா, என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.